ஆற்காடு திரு ஜி விஜய் மோகன், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர். இப்ப இந்த வீடியோ பாத்தீங்களா, இவர் தான் ராணிப்பேட்டையினுடைய மாவட்ட செயலாளர் விஜய் மோகன். இவருக்கு தான் விஜய் எம்எல்ஏ சீட்லாம் கொடுத்தாரு. அதனால பேர் விஜய் மோகன். உங்க ஆத்தா அப்பா இதான் பேர் வச்சாங்களா உங்களுக்குலாம்? நான் கேட்கறேன், கேவலமா இல்ல உங்களுக்கு? இவர் என்ன விஷயம் பண்ணியிருக்காருன்னா, கட்சியில போஸ்டிங் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கட்சியில இணையறதுக்காக இவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல பேசி நம்பரை வாங்கி அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகள்லாம் கூறி, அந்த நியூஸ்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆசை வார்த்தைகள். என்ன வார்த்தைகள் கூறுவானுங்கன்னு தெரியல. ஆசை வார்த்தையை கூறி அந்த பொண்ணுகிட்ட வீடியோ கால், போட்டோஸ், சாட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய பண்ணியிருக்காரு. வீடியோல என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சொல்றதுக்கு கூசுற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த பொண்ணை பண்ண வச்சிருக்கான். இதை எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணிருக்கான்னா, டிபியில அந்த பெண் தன்னுடைய 14 வயசு இருக்கக்கூடிய பொண்ணோட போட்டோ வச்சிருக்காங்க. இந்த தற்குறி மோகன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான், அந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டே கேட்டிருக்கான். இதை யாருதான் ஏத்துப்பாங்க? இதை நம்ம பேசினா நம்மள பொய் பரப்புறீங்கன்றானுங்க. இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண் பாத்தீங்கன்னா சாட்டை இருக்கு இல்லையா, அதுல பேட்டி கொடுத்திருக்காங்க. இது ஒரு பொழப்பான்னு கேக்குறேன். இது ஒரு கட்சியா? சிங்கப்பெண் சிறப்பு படை, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணு பாட்டு போடுற, பெண்களுக்கு ஒரு விஜய்னா இந்த விஜய் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டான், பெண்களுக்கு ஒரு விஜய்னா இந்த விஜய் பொங்கி எழுந்துருவான் அப்படின்னு மேடையில பேச தெரியுது இல்ல உன் கட்சிக்காரன். அது உன் பேரை வச்சுக்கிட்டே உன்னோட மாவட்ட செயலாளர் இந்த வேலையை பண்றானே, இந்நேரம் அவனை பதவி விட்டு தூக்குறது இல்ல, நீங்க தூக்கி இருக்கணுமா இல்லையா? நான் கரெக்டா தானே கேட்கிறேன். இந்த தற்கூரிக்கு வேற ஒரு 10 பொண்ணுங்களை வச்சு வீடியோ போட வைக்கிறானுங்க. ஐயோ, எங்க மாவட்ட செயலாளர் புனிதர், எங்க மாவட்ட செயலாளர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அந்த பொண்ணு தவறான விஷயங்களை பரப்புறாங்க. வேற வேலை இருக்காது அந்த பொண்ணுக்கு. ஃபுல்லா தான் சாட்டையை காட்டுது, ஃபுல்லா பேசி வச்சிருக்கான், வலிஞ்சு போயிட்டு. நான் என்ன கேட்கிறேன், விஜய் மோகன் உனக்கு கல்யாணம் ஆகல? வெக்கமா இல்ல உனக்கு? ஏன்டா அவங்க அம்மாவை இது பண்ணது இல்லாம அவங்க பெத்த பொண்ணையும் நீ கூப்பிடுறீ? நீ எல்லாம் மனுஷ பிறவியாடா? நீங்களா ஈன பிறவிங்களே. உன் முகரையை பார்த்தாலே தெரியுதுடா நீ இதெல்லாம் பண்ணிருப்பானு. ஆதாரம் இல்லாம எல்லாரும் பேசுறாங்க. அந்த அம்மா எல்லாத்தையும் காட்டுது, எல்லா சாட்டையும் காட்டுது. எதை சொன்னாலும் பொய் சொல்றீங்க நீங்க. தாவேக்கா அழிக்க பாக்குறீங்க. ஏன்டா நீ செக்ஸ் சாட்டு பண்ணா உனக்கு கேள்வி தான்டா கேட்பாங்க. அந்த அம்மா பெத்த புள்ள என்னடா பண்ணிச்சு உனக்கு? 14 வயசு தான்டா ஆகுது, 18 வயசு கூட ஆகலடா இன்னும். போக்சோ வழக்கு பொண்ணுண்டா உன் மேல. நீ தப்பு பண்ணலன்னா எதுக்கு காவல்துறை உன் மேல 4 பிரிவின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க? விஜய், இவனெல்லாம் நீங்க நேரம் பதவி விட்டு தூக்கி இருக்கணும். புசியானது சும்மா ரீல்ஸ் போடுறதுல இருக்காத. கக்கூஸ்ல போயிட்டு தலையை விட்ட பாக்குறது, அங்க போயிட்டு இதை பண்றது, என்னதான் உங்களுக்கு வேலை? இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வந்ததுன்னா நடவடிக்கை எடுங்கயா. அப்பதான் மக்களுக்கு உன் மேல நம்பிக்கை வரும். இந்த கட்சியில போஸ்டிங் வாங்கி தான் சோறு திங்கணும்னு என்ன இருக்குன்னு நான் கேட்கறேன். இந்த பெண்களை பார்த்து கேட்கறேன். இது ஒரு விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நாமக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொண்ணோட வீட்டுல நைட்டு பனியனோட மாட்டினான். அப்படி என்ன உங்களுக்கு போஸ்டிங் வேணும்ன்ற? புருஷனை ஏமாத்தி பெத்த பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணிட்டு உங்களுக்கு போஸ்டிங் ஒரு கேடான்னு நான் கேட்கறேன். கண்டதையும் பண்றானுங்கன்னு தெரியுது இல்ல? தெரிஞ்சதானே போறீங்க. அப்புறம் இப்ப பேட்டி கொடுத்தா மட்டும் எல்லாம் வந்துருமா? உங்க மேலதான் இவனுக்கு திருப்பி விட போறானுங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உண்மையே சொன்னாலும் இவனுக்கு ஏத்துக்க மாட்டானுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இதுக்கு மேல நீங்க போயிட்டு உங்க குடும்பத்துல நிம்மதியா இருக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே கேட்கறேன் நான். இதுக்கு மேல உங்க கணவர் உங்களை நல்லா பார்த்துப்பாரா? இது ஒரு குப்பை கட்சி. இதுல போயிட்டு நீங்க மகளிர் அணியில போஸ்டிங் வாங்கினா வாங்கலன்னா என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? பெத்த பிள்ளைகளை ஒழுங்கா படிக்க வைங்க, வளங்க. அதை விட்டு இந்த மாதிரி சில்லறத்தனமால வேலை செஞ்சீங்கன்னா நாரே உங்களை காரி துப்பும். கட்சியாடா இது? தூ.